தொழிலாளர் எண்ணிக்கையை கணக்கிடுவதற்கு எந்த வயது குழு பயன்படுத்தப்படுகிறது? ஏ 12 60 ஆண்டுகள், பி 15 60 ஆண்டுகள், சி 5 14 ஆண்டுகள், டி 21 65 ஆண்டுகள். சரியான பதில் பி 15 60 ஆண்டுகள். சரியான விடை பி. சோகஸ்மெலி ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் உற்பத்தி திறனுள்ள மக்கள் தொகையை கணக்கிட 15 முதல் 60 வயது வரையிலானவர்கள் தொழிலாளர் சக்தியாக கருதப்படுகிறார்கள். விவசாய பொருட்கள் உற்பத்தியில் இந்தியாவின் உலகளாவிய தரம் என்ன? ஏ 2வது பெரியது 2 ND லார்ஜஸ்ட், பி 1வது பெரியது 1 சென்ட் லார்ஜஸ்ட், சி 4வது பெரியது 4 எத் லார்ஜஸ்ட், டி 3வது பெரியது 3 RD லார்ஜஸ்ட். சரியான பதில் ஏ 2வது பெரியது 2 ND லார்ஜஸ்ட். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி விவசாய பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் 2வது இடத்தை பிடித்துள்ளது. இது நாட்டின் பொருளாதாரத்தில் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. பணத்தின் பரிணாம வளர்ச்சியை வெவ்வேறு கட்டங்களில் பாதித்த காரணிகள் யாவை? ஏ. அரசாங்க விதிமுறைகள் மட்டும், பி. காலம், இடம் மற்றும் சூழ்நிலைகள், சி. உலகளாவிய வர்த்தக ஒப்பந்தங்கள், டி. தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மட்டும். சரியான பதில் பி. காலம், இடம் மற்றும் சூழ்நிலைகள். சரியான விடை பி. சோகஸ்மெலி பணத்தின் பரிணாம வளர்ச்சி என்பது அந்தந்த காலத்தின் தேவை, புவியியல் சூழல் மற்றும் பொருளாதார சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பண்டமாற்று முறையிலிருந்து டிஜிட்டல் பணமாக மாறியுள்ளது. பம்பு செட்டுகள் மற்றும் மோட்டார்கள் முதன்மையாக எந்த தமிழ்நாடு நகரத்தில் தயாரிக்கப்படுகின்றன? ஏ. சென்னை சென்னை, பி. சேலம் சேலம், சி. தருமபுரி தர்மபுரி, டி. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர். சரியான பதில் டி. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர். சரியான விடை டி. சோகஸ்மெலி கோயம்புத்தூர் இந்தியாவின் பம்பு நகரம் என்று அழைக்கப்படுகிறது, ஏனெனில் நாட்டின் 75% மோட்டார் மற்றும் பம்பு தேவையை இது பூர்த்தி செய்கிறது. இங்குள்ள சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் உலகத்தரம் வாய்ந்த மோட்டார்களை தயாரிக்கின்றன. இந்தியாவின் கலப்பு பொருளாதாரத்தில் எந்த துறைகள் இணைந்து செயல்படுகின்றன? ஏ. விவசாயம் மற்றும் தொழில்துறை, பி. சேவை மற்றும் உற்பத்தி, சி. உள்நாட்டு மற்றும் சர்வதேச, டி. தனியார் மற்றும் பொது. சரியான பதில் டி. தனியார் மற்றும் பொது. இந்தியாவை போன்ற கலப்பு பொருளாதாரத்தில் தனியார் மற்றும் பொதுத்துறைகள் இரண்டும் இணைந்து செயல்படுகின்றன. இது பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நலன் ஆகிய இரண்டையும் சமமாக அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. எந்த அமைப்பில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் நேரடி பரிமாற்றம் அடங்கும்? ஏ. பண்டமாற்று முறை, பி. கடன் முறை, சி. பணவியல் முறை, டி. வங்கி முறை. சரியான பதில் ஏ. பண்டமாற்று முறை. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி பண்டமாற்று முறை என்பது பணத்தை பயன்படுத்தாமல் ஒரு பொருளுக்கு பதிலாக மற்றொரு பொருளை நேரடியாக பரிமாறிக்கொள்ளும் முறையாகும். இது நாகரிகத்தின் ஆரம்ப கட்டத்தில் நடைமுறையில் இருந்தது. பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடும் மக்கள் அவர்களின் தகுதியை பொருட்படுத்தாமல் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? ஏ. நுகர்வோர் கன்சியூமர்ஸ், பி. முதலாளிகள் எம்ப்ளாயர்ஸ், சி. ஊழியர்கள் எம்ப்ளாயீஸ், டி. உற்பத்தியாளர்கள் ப்ரொடியூசர்ஸ். சரியான பதில் சி. ஊழியர்கள் எம்ப்ளாயீஸ். ஊதியம் அல்லது சம்பளத்திற்காக பொருளாதார பணிகளில் ஈடுபடும் அனைத்து நபர்களும் ஊழியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் நாட்டின் உற்பத்தி மற்றும் சேவைகளில் நேரடியாக பங்கு வகிக்கின்றனர். நுகர்வோர் பொருட்களை பயன்படுத்துபவர்கள் மட்டுமே. மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழிப்பதன் மூலம் பொருளாதார உற்பத்தியின் எந்த அளவீடு பெறப்படுகிறது? ஏ. நிகர தேசிய உற்பத்தி நெட் நேஷனல் ப்ராடக்ட், பி. தனிநபர் வருமானம் பர் கேபிட்டா இன்கம், சி. மொத்த தேசிய உற்பத்தி gross நேஷனல் ப்ராடக்ட், டி. நிகர உள்நாட்டு உற்பத்தி நெட் டொமெஸ்டிக் ப்ராடக்ட். சரியான பதில் டி. நிகர உள்நாட்டு உற்பத்தி நெட் டொமெஸ்டிக் ப்ராடக்ட். சரியான விடை டி. சோகஸ்மெலி மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து ஜிடிபி, இயந்திரங்கள் மற்றும் சொத்துக்களின் தேய்மானத்தை டெப்ரிசியேஷன் கழித்தால் கிடைப்பது நிகர உள்நாட்டு உற்பத்தி NDP ஆகும்.
வளிமண்டல நிலைமைகள் தொடர்பான நிலத்தின் வரையறையில் என்ன இயற்கை கூறுகள் சேர்க்கப்பட்டுள்ளன? ஏ. தொழிற்சாலைகள் மற்றும் நகர்ப்புற மையங்கள். பி. கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு. சி. காலநிலை மற்றும் வானிலை. டி. விவசாய உற்பத்தி மற்றும் கால்நடைகள். சரியான பதில் சி. காலநிலை மற்றும் வானிலை. பொருளாதார ரீதியாக நிலம் என்பது மண் மட்டுமல்ல, இயற்கை மனிதனுக்கு வழங்கிய அனைத்து வளங்களையும் குறிக்கும். இதில் வளிமண்டலம் சார்ந்த காலநிலை மற்றும் வானிலை ஆகியவை விவசாயம் மற்றும் தொழில் உற்பத்திக்கு அடிப்படை என்பதால் நிலத்தின் வரையறைக்குள் வருகின்றன. இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் உள்ள வேலைவாய்ப்பு பற்றி என்ன தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது? ஏ. பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் அதன் வகைப்பாடு. பி. வேலையற்ற தனிநபர்களின் எண்ணிக்கை. சி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதன் தாக்கம். டி. மொத்த தொழிலாளர் சக்தி. சரியான பதில் ஏ. பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் அதன் வகைப்பாடு. வேலைவாய்ப்பு என்பது பொதுவாக துறை ரீதியாகவும் விவசாயம், தொழில், சேவை, பாலனம் மற்றும் இருப்பிட அடிப்படையிலும் வகைப்படுத்தப்பட்டு ஆய்வு செய்யப்படுகிறது. இந்த வகைப்பாடு பொருளாதார திட்டமிடல் மற்றும் கொள்கை உருவாக்கத்திற்கு மிகவும் அவசியமானது. சிப்கோட் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஏ. 1991. பி. 1981. சி. 1961. டி. 1971. சரியான பதில் டி. 1971. சரியான விடை டி. சோகஸ்மேலி சிப்காட். சிப்கோட் 1971ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் தொழில் பூங்காக்களை நிறுவவும் உருவாக்கப்பட்டது. இது நடுத்தர மற்றும் பெரிய அளவிலான தொழிற்சாலைகளுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்குகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளின் தன்மையை விவரிப்பது எது? ஏ. கட்டுப்பாடற்றது அன்ரெகுலேட்டட் யூத். பி. முறையானது ஃபார்மல் யூத். சி. முறைசாராதது இன்ஃபார்மல் யூத். டி. தன்னிச்சையானது ஸ்பான்டேனியஸ் யூத். சரியான பதில் பி. முறையானது ஃபார்மல் யூத். ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு முறையான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றுகின்றன. இத்துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு வேலை பாதுகாப்பு, நிலையான ஊதியம் மற்றும் இதர சலுகைகள் சட்டப்பூர்வமாக வழங்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் எத்தனை திறந்தவெளி கிணறுகள் உள்ளன? ஏ. 3.54 லட்சம். பி. 33,142. சி. 15 லட்சம். டி. 7,985. சரியான பதில் சி. 15 லட்சம். 1. தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கு தேவையான நிலத்தடி நீரை வழங்குவதில் சுமார் 15 லட்சம் திறந்தவெளி கிணறுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இது மாநிலத்தின் பாசன வசதியில் ஒரு குறிப்பிடத்தக்க ஆதாரமாக உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த நிலப்பரப்பில் எத்தனை சதவீதம் பயன்படுத்த முடியாததாக உள்ளது? ஏ. 10%. பி. 13%. சி. 4%. டி. 25%. சரியான பதில் சி. 4%. சரியான விடை தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 4% நிலம் தரிசு மற்றும் பயிரிட முடியாத நிலங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலங்களை அதிக செலவு செய்தாலும் விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாது. தவறான விடைகள். ஏ. 10% என்பது உண்மையான அளவை விட மிக அதிகம். முறைசாரா நிதி நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு எந்த வகையான நடைமுறைகளை வழங்குகின்றன? ஏ. கடுமையான மற்றும் இறுக்கமான நடைமுறைகள். பி. தரப்படுத்தப்பட்ட நடைமுறைகள். சி. நெகிழ்வான நடைமுறைகள். டி. சிக்கலான மற்றும் நீண்ட நடைமுறைகள். சரியான பதில் சி. நெகிழ்வான நடைமுறைகள். 9. சரியான விடை நெகிழ்வான நடைமுறைகள். கந்துவட்டிக்காரர்கள் மற்றும் அடகுக்கடை போன்ற முறைசாரா நிதி நிறுவனங்கள் பிணையில்லா கடன் மற்றும் எளிமையான ஆவணங்கள் போன்ற நெகிழ்வான நடைமுறைகளை வழங்குகின்றன. இந்தியாவில் அரசாங்கத்தின் வருவாயில் மிக முக்கியமான பகுதியை உருவாக்குவது எது? ஏ. கடன்கள். பி. வரிகள். சி. மானியங்கள். டி. வெளிநாட்டு உதவி. சரியான பதில் பி. வரிகள். 4. இந்தியாவில் அரசாங்கத்தின் செயல்பாடுகளுக்கு தேவையான நிதி ஆதாரங்களில் வரிகள் மிக முக்கியமான மற்றும் நிலையான வருவாய் ஆதாரமாக உள்ளன.
கல்வி, சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு போன்ற பொதுச் செலவினங்களுக்கு வரி வருவாயே முக்கிய பங்களிக்கிறது. வரி வசூலில் சாத்தியமான குறைந்தபட்ச தொகையை செலவிட வேண்டும் என்று எந்த வரி விதிப்பு விதிமுறை அறிவுறுத்துகிறது? ஏ. வசதி விதி, கேனான் ஆஃப் கன்வீனியன்ஸ். பி. நிச்சய விதி, கேனான் ஆஃப் சர்டன்டி. சி. சிக்கன விதி, கேனான் ஆஃப் எக்கானமி. டி. சமத்துவ விதி, கேனான் ஆஃப் எக்வாலிட்டி. சரியான பதில் சி. சிக்கன விதி, கேனான் ஆஃப் எக்கானமி. 9. சரியான விடை சி. சிக்கன விதி, கேனான் ஆஃப் எக்கானமி. வரி வசூலிப்பதற்காக அரசாங்கம் செலவிடும் தொகை வசூலிக்கப்படும் வரி வருவாயை விட மிகக் குறைவாக இருக்க வேண்டும் என்று சிக்கன விதி கூறுகிறது. ஆங்கிலேயர்கள் மசூலிப்பட்டினத்தில் எந்த ஆண்டு தங்கள் இருப்பை நிலைநாட்டினர்? ஏ. 1632. பி. 1626. சி. 1611. டி. 1600. சரியான பதில் சி. 1611. சரியான விடை சி. சோகஸ்மெலி 1611 இல் ஆங்கிலேயர்கள் மசூலிப்பட்டினத்தில் தங்களது முதல் வணிக மையத்தை நிறுவினர். இது கோல்கொண்டா சுல்தானின் அனுமதியுடன் தென்னிந்தியாவில் அமைக்கப்பட்ட முக்கிய மையமாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?